ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் சூப்பரான எக் நூடுல்ஸ் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து நான் கோதுமை நூடுல்ஸ் வந்து எடுத்திருக்கேன். நம்மளுக்கு கடைகள்லாம் கிடைக்கிது. இது வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் உங்களுக்கு எது அவைலபிளாக இருக்கோ அதை எடுத்துக்கலாம். ஸோ இது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். 4 முட்டை எடுத்துருக்கேன். அதை பொரிச்சு எடுத்துக்கோங்க. காய்கறி பார்த்தீங்கன்னா கோஸு, கேரட்டு, குடமிளகா, வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் வேணும்னாக்கா பூண்டும் இஞ்சியும் நல்லா பொடியை நறுக்கி கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா கேரட்டு, கேப்சிகம், கோஸு எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. வதக்கி அதுவுமே கொஞ்சம் லைட்டாக கண்ணாடி பதத்துக்கு வரணும். வதக்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து போட்டுக்கிறேன். இப்போ வந்து சோயா சாஸ், க்ரீன் சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ் இது எல்லாமே கொஞ்சம் அளவாக ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் நல்லா பொரியிற அளவுக்கு அந்த காய்கறி வந்து வதக்கிக்கணும். பாயில் பண்ணி வச்சுருக்கிற நூடுல்ஸும் முட்டையும் வந்து சேர்த்து நல்லா பரட்டி விட்டு சூடாக சர்வ் பண்ணுங்கள்.